ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சும்மா. இன்றைக்கி நம்ம சேனலில் அதே தான் கண்டினியூட்டி, அதாவது பிறவியலை யாற்று நீர் புகுதாதே அப்படிங்கிற திருப்புகளுடைய ஒரு சில ரிமைனிங் இருக்க வரிகள் அது ப்ளஸ் அதோட கருத்துரை இது இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு டைரெக்டாக வந்து லேட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற ஸ்டார்டிங் வரிகள் என்ன அப்படின்னா, குரு முனிவன் ஏத்து முத்தமிழோனே அப்படிங்கிற இந்த வரியிலேருந்து இந்த திருப்பூர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரு முனிவன் ஏத்து முத்தமிழோனே அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி குரு முனினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குருமுனி அப்படின்னு இந்த இடத்துல யாரை சொல்கிறாருன்னா, அகத்திய முனிவர் தான் சொல்கிறார் அருணகிரிநாதர். ஏன் அப்படின்னா, நிறைய முனிவர்கள் இருக்கும் பொழுது இந்த திருப்புகளில் குறிப்பாக அகத்திய முனிவர் பற்றி அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அகத்திய முனிவர் வந்து பார்த்திங்கன்னா முருகனடியாருடைய முதல் வரிசையில் முதல் எண்ணில் யார் இருப்பார்னு பார்த்திங்கன்னா இந்த அகத்திய முனிவர் தான் இருப்பார். ஏன்னா இந்த அகத்திய முனிவர் தான் தமிழையும் ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தோட உட்பொருளையும் முருகப்பெருமானிடத்துக்கிட்ட கேட்டு உபதேசம் பெற்றுக்கொண்டவர் வந்து பார்த்தோன்னா இந்த அகத்திய முனிவர். அதனால தான் இவர் முருகனடியாருடைய முதல் வரிசையில் எத்தனை பேர் இருந்தாலும் முதல் எண்ணிக்கையில் இருப்பவர் வந்து இந்த அகத்திய முனிவர் தான். பொதிய மலையில் இருந்து முத்தமிழையும் வளர்த்த பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா அகத்திய முனிவர். அதுபோக விருத்திராசுர வதத்திர பொருட்டு இந்திரம் வந்து வேண்டியபடி கடலை வந்து தன்னோட கையால் எடுத்து முழுவதுமாக குடித்தவர் யாருன்னா இந்த அகத்திய முனிவர். அதுபோக விசும்பை வந்து மூடி வளர்ந்த அந்த விந்த மலையையும் அடக்கினவர் இந்த அகத்திய முனிவர். ஸோ நிறைய விதமான சிறப்புகள் பெற்றவர் தான் அகத்திய முனிவர். தொல்காப்பியரோடு சேர்த்து 12 மாணவர்களை படைத்த பெருமைக்கு உரிய ஒரு முனிவர்னால் அது அகத்திய முனிவர். அதனால தான் முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா அகத்திய முனிவரை அவரோட வரிசையில் முதல் எண்ணிக்கையில் வந்து அவர் வச்சுருக்காரு. அடுத்தது குமரகுரு அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது. குமரகுரு அப்படிங்கிற இந்த வரின்னு சொல்லப்படுறது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குமரகுரு அப்படின்னா குமரகுரு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூட மாயை வந்து நீக்குகின்ற குருநாதன் தான் குமரகுரு. அதனால் குமார மந்திரத்தோட பொருளை வந்து கந்தர் அலங்கார உரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த திருப்புகளில் குமரகுருன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை வந்து நீக்குகின்ற குருநாதன் தான் குமரகுரு அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது கார்த்திகை பெருமாளே அப்படிங்கிற இந்த வரி இருக்குது. ஸோ கார்த்திகை பெருமாளே அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் யாரை பற்றி சொல்ல வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கார்த்திகை பெண்கள் தான். ஸோ முருகப்பெருமானுடைய அவதாரத்தில் முக்கியமான இடம் பதித்தவர்கள் வந்து பார்வைத்தாயார், அவர்களோடு சேர்த்து கார்த்திகை பெண்கள். அதனால தான் அவருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர் இருக்கும். இது வந்து வழக்கமாக காலங்காலமாக இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இந்த திருப்புகளில் ஏன் வந்து கார்த்திகை பெண்களை பற்றி அருணகிரிநாதர் சொல்கிறாரு அப்படின்னா, கார்த்திகன் வந்து பார்த்திங்கன்னா சரவணத்தில் வந்து அவதரித்த முருக கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுப்பதற்காக கார்த்திகை பெண்கள்